அஸ்ஸலாம் அலைக்கும் உறவுகளே. அன்று ஒரு நாள் கொடைக்கானல் ஃபேமிலி இன் மயிலாடுதுறை பார்ட் 1 பாப்போமா. காலையிலே எல்லாருமே கிளம்பிட்டோம். என் காதல் கணவர் வண்டி ஓட்டுறாங்க. எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு தான் போனோம். கல்யாணம் எல்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி என் தம்பிக்கு மொட்டை போடும் போது சின்ன வயசுல 8th படிக்கும் போது வேளாங்கண்ணி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் ஃபேமிலியோட வர்றோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த கடைகள்லாம் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் மாறி இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே கடைகளை பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டோம். உள்ள என்டர் ஆனதும் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இளநீ, இளந்த பழம், மாங்காய் எல்லாமே இருந்துச்சு. பசிக்குதுன்னு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் என்ன, கடல்ல இறங்கியாச்சு. கடலை பார்த்தா சும்மா இருப்போமா? அது இப்படி வெயில் அடிக்கும் போது தண்ணிக்குள்ள இறங்குனா அது ஒரு தனி ஃபீலு. ஆனா சைடு எஃபெக்ட் என்ன, கருப்பாயிருவோம். பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லாம் வர்ற வரையும் எங்க அத்தாவை ரஃபான் விளையாடுறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். என் மருமகன் ஜாலியா எப்படி விளையாடுறான்னு நீங்களே பாருங்க. சும்மாவே தண்ணினா நான்லாம் இறங்கிடுவேன். இதுல மருமக வேற இருக்கனால குழந்தையாவே நானும் மாறிட்டேன். அப்புறம் போட்டோஸ்லாம் எடுத்தோம். நிறைய கேம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் விளையாண்டுட்டு ரொம்ப வெயிலா இருக்கு, சர்ச்ல போய் நடக்க முடியாதுன்னு வேற இடத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டோம். சரி ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலான்னு சர்ச்சுக்கு பின்னாடியே குளிக்கிறதுக்கு நீட்டா ஒரு இடம் இருந்துச்சு. அங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பிட்டோம். என் மருமகன் செய்யற அட்ராசிட்டிஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு 3 நாள் 4 நாள் கூட இருக்கும்போது அவன் பண்றதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. கியூட். மாமி ஆல்வேஸ் லவ்ஸ் யூ. அப்புறம் லாலிபாப்லாம் கேட்டாரு, வாங்கி கொடுத்துட்டு. ஹார்ஸ் லாஃபிங் பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க. இன்னும் என்னென்ன பண்ணோம் லாங் வீடியோ பயோல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து எங்க போனோம் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.